ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். ஸோ ஃபைனலாக சோனி தி ஹெட்ஜாக் 3 படம் இப்போ இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம், பட் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. படம் பார்த்தாச்சு, படம் எப்படி இருக்குது இப்போ பார்த்துலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். சோனிக் தி ஹெட்ஜாக் 3 இந்த படத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பெட்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 படங்கள் அதையுமே பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஒரு சில கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு புரியும். சோனிக் தி ஹெட்ஜாக் 3 படத்தோட கான்செப்ட் என்னன்னா, சோனிக், நக்கிள்ஸ், டெய்ல்ஸ் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ரொம்பவே ஃபன்னாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது வில்லனா ஷேடோன்ற ஒரு புது ஹெட்ஜாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 50 வருஷமாக ஜெயிலில் இருந்து இப்போ தப்பிச்சு வந்து பழி வாங்கணும்னு சொல்லி வந்திருப்பாரு. அவருக்கு உதவியாக படத்தோட வில்லனா நம்ம டாக்டர் எக்மேனை அகைன் நம்ம ஜிம் கேரி தான் வில்லனாக இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. தொடர்ந்து 3 படத்துலையும் ஒரு வில்லன் ரோலில் ஜிம் கேரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதில் நம்ம ஜிம் கேரி டாக்டர் எக்மேன் கூட அவரோட தாத்தாவான இன்னொரு ஜிம் கேரி, அதாவது டியூவல் ஆக்டர், இந்த படத்தில் 2 ஜிம் கேரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ 3 வில்லன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். இவங்க 2 பேரும் ப்ளஸ் ஷேடோ, இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சோனிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் எக்மேனோட தாத்தாவுக்குமே ஒரு ரிவெஞ்ச் இருக்கும், இந்த உலகத்தை அழிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அது எப்படி நம்ம சோனிக் டீம் தடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கான்செப்ட். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை சேர்த்து பார்த்துடலாம். படத்தோட மேஜர் பாசிட்டிவ் நம்ம சொல்லும் போது விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். முதல் படத்துலேருந்து அடுத்து வர படங்கள் எல்லாமே பெட்டர் ஆகிட்டே தான் போகுது. யோசிச்சு பாருங்கள், சோனிக் 1 அந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது சிஜி ரொம்பவே சுமாராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் புஷ் பண்ணவே மறுபடியும் ரீவொர்க் பண்ணி சிஜி பெட்டராக கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட் படத்தில். அதுக்கப்புறம் செகண்ட் படத்தில் இன்னுமே பெட்டராக மாற்றினாங்க. இப்போ தேர்ட் படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். நம்ம சோனிக்கு சூப்பர் சோனிக்காக மாறி நம்ம ஷேடோ கூட ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபியே நல்லாயிருக்கும். ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது மொத்தம் 3 கேரக்டர்ஸ் தான். சோனிக்கு, ஷேடோ, அப்புறம் நம்ம டாக்டர் எக்மேனை. இந்த 3 கேரக்டர் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ரைட்டிங் போயிருக்கு. மீதி கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க. சோனிக்கோட கேரக்டர் நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் ஒரு ஃபன்னாகவே இருப்பார். தனக்கு கூட இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் எந்த லெவலுக்கும் போவான்றதை இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்புறம் ஷேடோ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நம்ம கேனி ரீவ்ஸ் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அவரோட வாய்ஸ் பக்காவாக மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஷேடோ கேரக்டருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பேக் ஸ்டோரியுமே டீசெண்டாக இருக்குது. நான் நிறைய எதிர்பார்த்தேன், பட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பேக் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இனிமேல் டெப்த்தாக கொடுத்துருக்கலாம். அந்த கேரக்டர் இனிமேல் ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஓகே, அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரைட்டிங் போயிருக்கு. அண்ட் இதை நான் சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு எக்மேனை, நம்ம ஜிம் கேரோட அந்த டாக்டர் ரோபோட்டிக்னு சொல்ல ஒரு கேரக்டர். ஆரம்பத்துலேருந்து செம்ம ஃபன்னாக தான் சுற்றின்னு இருப்பார். கடைசியில் ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் வரும் அவரை வச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சீக்வன்ஸு. ஒரு சில பேருக்கு மேபி கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் வந்து ஹியூமர்ஸ் ஒரு சில இடங்கள் நல்லாவே சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் லாஃப் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சில ஹியூமர்ஸ் வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருந்துச்சு, பட் மேஜராக பார்க்கும்போது ஓகே, அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் நான் சொன்ன அந்த கேரக்டர்ஸை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கல. நம்ம சோனி கூட இருக்க நக்கிள்ஸ் அண்ட் டெய்ல்ஸ், இவங்க 2 பேருமே ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. போன படத்தில் நக்கிள்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க வில்லனா. இந்த படத்தில் ஷேடோவை காமிச்சிருக்கிறத விட போன படத்தில் நக்கிள்ஸுக்கு ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், வில்லன் செம்ம பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நக்கிள்ஸை கொஞ்சம் வீக்காக காமிச்சதும் இல்லாமல் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டெய்ல்ஸ்ன்ற அந்த கேரக்டருக்குமே பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இவங்களுக்கு கேரக்டர் இம்பார்ட்டன்ட் இன்னும் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக அமைஞ்சிருக்கும் இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே இந்த கேரக்டர்ஸுமே நம்ம மைண்டில் நின்று இருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் கிடையாது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சோனிக் 1 அந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. செகண்ட் பார்ட்டு தமிழ் டப்பிங் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன செகண்ட் பார்ட்டு இன்னும் தமிழ் டப்பிங் பண்ணலை. தேர்ட் பார்ட்டு அது சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகாது தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேரமௌண்ட்டுன்னு சொல்லி இன்னொரு ஓடிடி இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்க. தமிழ் டப்பிங்கில் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தான். இந்த 2 படத்துமே ஃபேன் டப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் பாருங்கள். ஃபேன் டப் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபேன் டப் பண்ணும்போது இந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகிடும். ஃபேன் டப்பில் ஓவர்லேப் பண்ணி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட்டர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் செக் பண்ணி பாருங்கள். உங்களை எத்தனை பேர் இந்த சோனிக் தி ஹெட்ஜாக் 3 படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்களை நம்ப. டாடா பை, see you.